திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு கொடுத்தது. தீபம் ஏற்ற வேண்டும் என்று மாண்பமை நீதியரசர் உத்தரவு கொடுத்தார்கள். அந்த உத்தரவு நகலை நேற்று பகல் 12 மணிக்கு திருக்கோயில் செயல் அலுவலர் இணை துணை ஆணையர் திரு அதிகாரி அவருடைய பார்வைக்கு நீதிமன்ற நகலையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மனுவையும் நேற்று சமர்ப்பித்தோம். இன்று மதியம் 12 மணிக்கு மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நெய், திரி, கற்பூரம் உள்ளிட்ட பொருட்களை ஒப்படைத்து இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று மீண்டும் நினைவூட்டினோம். 2 மணி வரைக்கும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு உள்ளாக்கப்படுவர் என்று சொன்னோம். நீதிமன்றத்தை நாடினோம். மாண்பமை நீதியரசர் அவர்கள் எடுக்கப்பட்ட உத்தரவை, இயற்றப்பட்ட உத்தரவை நிறைவேற்றினீர்கள் என்று கேட்டார்கள். எந்த பதிலும் இல்லை. 5 மணிக்கு காவல் கண்காணிப்பாளர் மதுரை மிஸ்டர் லோகநாதன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் விசியில் வரணும்னு சொன்னாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸில் வரல. 6 மணிக்கு உள்ளாக நாங்கள் இந்த உத்தரவை நிறைவேற்றலன்னு சொன்னா தான் கண்டெம்ட் போவோம், அப்படித்தான் சட்டப்பிரிவு இருக்குன்னு சொல்லி அரசு தரப்பு வாதம் சொல்லிச்சு. அப்படின்னு சொன்னா நீதியரசர் 6:05 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவர்கள் கீழே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாற்று தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க. உடனடியாக மாண்பமை நீதியரசர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் தேவஸ்தானம் go to hill petitioner plus 10 members with police protection permission ஓட போய் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நாங்கள் செல்கிறோம். எங்களை அழைத்து செல்வதற்கு அரசும் காவல்துறையும் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு. நிச்சயமாக நாங்கள் மலையேறி சென்ற பிறகு மலை உச்சியிலிருந்து தீபமானது ஏற்றப்படும். 100 ஆண்டு கால போராட்டம். அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீதி அப்படி சொல்லல, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் மாதிரி கருத்து திரிக்க வேணாம். நீதியரசருடைய உத்தரவு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மலைக்கு போகணும்னு சொன்னாங்க. பெட்டிஷனர் பிளஸ் 10 மெம்பர்ஸ் வித் ப்ரொடக்ஷனோட போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மலையில் போய் தீபம் ஏற்றி நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும்.